SS Music presents Four Kanda Singam celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamuddin Biryani, refreshment partner Chennai Kulfi. உங்களுக்கு இந்த சென்ஸ் கார்த்திக்கு எனக்கெல்லாம் அண்ணானால நிறைய பிரச்சனை தான். என்ன பிரச்சனை சார்? கம்பேரிசனில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு ஃபேமிலியோட, எப்படி டேக் கேர் பண்ணுறாரு, அந்த கம்பேரிசனில் எக்ஸ்பெக்டேஷன் கோஸ் அப். ஸோ அதை மீட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் எங்களுக்கு. இல்லை, த கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஹீ கிவ்ஸ் டு அண்ணி, த கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஹீ கிவ்ஸ் டு த ஃபேமிலி ஃபார் த கிட்ஸ். ஸோ ஷூட் முடிஞ்ச உடனே அவரோட இம்மிடியட் மைண்ட் செட் வந்து இட் வில் பி கோயிங் பேக் ஹோம், டேக்கிங் கேர் ஆஃப் த கிட்ஸ், அண்ட் ஹீ ரியலி ஷேர்ஸ் த burden of Anni. So he is very chill now. முதல்ல அண்ணாவுக்கு கோபம் வரும். இப்போ லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும். இப்போ பார்த்தா இஸ் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் பர்சன். கிரெடிட்ஸ் டு அண்ணின்னு நினைக்கிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 350 to 400 people at a single shot they have given blood donation for this birthday, which is a very proud moment for Surya Anna also. ஸோ அண்ணாவும் காட் இன்ஸ்பயர்ட். ஹி ஆல்சோ கேவ் த பிளட் டொனேஷன். எப்பவுமே தனக்குன்னு யோசிக்காமல் அடுத்தவங்களுக்குன்னு நிறைய யோசிப்பார். சூர்யா சாரோட கரியரில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபில்ம்ஸை தாண்டி வந்து நிறைய அசோசியேஷன்ஸ் நீங்கள் அவர் கூட பண்ணது வந்து ஹிட்டு தான், எல்லாமே பிளாக் பஸ்டர்ஸ் தான். அதுக்காக ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் இப்போ நான் இப்படி சொல்லும்போது வாட் இஸ் த ஃபீலிங்? எல்லாமே நீங்கள் அவருக்கு ஒரு லக்கி சாமா இருந்திருக்கீங்க, அவர் உங்களுக்கு ஒரு லக்கி சாமா இருந்திருக்காரு ஸ்டூடியோ கிரீனுக்கு. அப்படி இல்லைங்க, லக்கி சாமெல்லாம் இல்லை. அண்ணா நான் இல்லாமல் நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு அவர் லக்கி சாம். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் 11th ஃபிலிம் அண்ணாவோட அசோசியேட் ஆகிறோம். ஸோ வெரி ஹாப்பி அபவுட் இட். I have to thank him for the trust. Right. Beautiful. Sir, man of few words. நீங்கள் நிறைய பேசுவீங்க. இல்லை பேசுவோம். டயர்டாக இருக்கீங்களா? இல்லை அதெல்லாம் இல்லைம்மா, பேசலாம். ரைட். பேசினா பிரச்சனையாகுது அதுதான். சார் நீங்கள் பேசினா ட்ரெண்டு தான் ஆகும், பிரச்சனையெல்லாம் ஆகாது. வீல் மேக் ஷுர். ரைட். இப்போ சில்லுன்னு காதல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். ஏன்னா நீங்கள் இவ்வளோ வருஷம் நான் ஃபில்ம் ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்னு நினச்சி சென்னை வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு ஃபில்ம் ப்ரொடியூசராக நீங்கள் ஹோல் அண்ட் சோலாக இன்ட்ரடியூஸ் ஆகிறது வந்து சில்லுன்னு ஒரு காதல். அண்ட் அஃப்கோர்ஸ் டிரெக்டர் கிருஷ்ணா சாருக்குமே அது வந்து ஃபர்ஸ்ட் படம். சூர்யா சார் அவ்வளோ சார்மிங்காக இப்போது ஒரு லவ் ஸ்டோரி, எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ரியல் ஸ்டோரி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா சில்லுன்னு ஒரு காதல் தான் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள். கரெக்டாக? ஸோ இந்த படத்துலேருந்து அவர் கூட அசோசியேட் ஆகி 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 ஒரு விஷயத்தை நான் ரொம்ப அட்மயர் பண்ணுறேன் சார் கிட்ட, அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும்? இல்லை, அண்ணாவோட சிம்பிளிசிட்டி. அவர் எந்த இடத்துலையும் இவ்வளோ வருஷத்தில் நான் ஆல்மோஸ்ட் லைக் 32 இயர்ஸ் ஐ நோ ஹிம். ஸோ எந்த இடத்துலையுமே அவர் ஒரு நாள் கூட ஒரு ஹீரோவாவோ என்ன ஒரு ப்ரொடியூசராகவோ நடத்துனதே கிடையாது. ஸோ அந்த ஒரு அசோசியேஷன் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். Very nice. But there would be one quality that you admire less, sir, kita. Simplicity. Very simple and nice person. Nice person. But unga bond பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன், எப்படி இருக்கும்? பாண்டிங் ஒரு 11 ஃபிலிம்ஸ் கூட ட்ராவல் ஆகிறோம், 11th ஃபிலிம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது தான் பாண்டிங்கோட அடையாளம். வேறு என்ன இருக்குதுல்ல. ஸோ இன்றைக்கி 1 or 2 ஃபிலிம்ஸே ரொம்ப டிஃபிகல்ட். ஒரு நல்ல பேரோட ஒரு டீமோட ஒரு ஹீரோவோட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஒரு 11th ஃபிலிமும் அந்த ட்ரஸ்ட்டு நம்ம மேலே இருக்குங்கிறது ஐ எம் வெரி ஹாப்பிம்மா. அவங்க வந்து ஸோ நிறைய ஆக்டர்ஸ் வந்து இப்போது டாப் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த வரிசையில் வந்து பட் எல்லாருமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொடியூசராக அப்படின்னு கேட்டால் we can't say, இல்லையா? Some people are successful as actors and producers, but some people are only successful as actors. But Surya sir is an amazing actor. We love him for the acting he does on screen, the magic he does on screen. But as a producer also, ரொம்ப sensible. They have made quality films in 2D entertainment. I am also directly or indirectly involved in that. So I am very happy that they are doing very well. Mr. Rajshekhar Pandian, who's taking care of the 2D entertainment, and the whole team. I am very happy that they are identifying good content, which gives a message to the society also. So I am very happy for them. But one thing that you have
picked up from Surya sir as a producer more than an actor அப்படினா என்னவா இருக்கும்? The care he has for the society, not as a producer alone, as an individual human being, the kind of service he is doing to the society. Maybe it may be Agaram, where he is giving education for so many people, or I know a lot of personal things what is not publicized outside, how much he takes care of people around him. ஒரு ரொம்ப மரியாதையாக, ரொம்ப தன்மையோட, ரொம்ப பாசத்தோடு எல்லாரையும் அரவணைச்சு பண்ணுவார். ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் குவாலிட்டி ஐ ரியலி அட்மையர். இதுதான் வந்து நாங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம். 49 years, 27 years இந்த இண்டஸ்ட்ரி இப்போது. அண்ட் எத்தனையோ நல்ல படங்கள், எவ்வளவோ வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அவர் அகரம் மூலமாக பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி அவரோட அன்பான ஃபேன்ஸுமே அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆஸ் அ பிரதர், நீங்கள் எப்போவுமே சொல்லுவீங்க எனக்கு அவர் அண்ணா, எனக்கு அவர் பிரதர், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சார்? இல்லை, எனக்கு நான் வந்து பிரதருங்கிறத தாண்டி ஐ வாஸ் த ஒன் ஹூ இனிஷியேட்டட் த ஃபேன் கிளப். ஸோ இன்றைக்கும் எல்லா ஊரில் இருக்கிற ஃபேன்ஸ் வந்து தே கேன் கால் மீ டைரக்ட்லி, தே இன்ட்ராக்ட் வித் மீ, தே ஷேர் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த ஃபேன் கிளப், வாட் வெல்ஃபேர் திங்ஸ் தே ஆர் டூயிங். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 350 to 400 people at a single shot they have given a blood donation for this birthday, which is a very proud moment for Surya Anna also. So Annavum got inspired. He also gave the blood donation. And this is happening throughout Tamil Nadu. So we are thinking of extending it to Andhra and Kerala also. So that will start. This year we will start that. Right. ஆனால் சாருக்கு ஃபேன்ஸ் மேலே இருக்கிற மரியாதையை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஃபேன்ஸ் வந்து பிளட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்போ சாரும் நானும் பிளட் டொனேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்காருல்ல. ஸோ அவர் எப்படி ஃபேன்ஸ், இந்த அன்பான ஃபேன்ஸ் அவர் இல்லை, பிளட் டொனேஷன் மட்டும் இல்லைம்மா. நீங்கள் கோவிட் டைம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபினான்ஷியல் கேட்டகரியிலையும் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ சில பேர்னால் அந்த கோவிட்டை வந்து சமாளிக்க முடிஞ்சது. சில ஃபேன்ஸ் வந்து தே ரியலி ஸ்ட்ரகிள்ட் அந்த டைமில். ஃபேமிலி நீட்ஸு, எஜுகேஷனு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஒவ்வொருத்தர் விஷயத்தையும் பரமண்ண, வீரமணி அண்ணன் இருக்காங்க ஃபேன்ஸ் கிளப்பில். ஸோ அவங்க மூலியமாக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு ஃபேன்ஸோட ரிக்குயர்மெண்ட்ஸு, யார் பிரச்சனையில் இருக்காங்க, என்ன பிரச்சனையில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த டைமில் அவர் பண்ண ஹெல்ப் வந்து எனக்கு அவர் மேலே இருந்த மரியாதை வந்து 10 times பெருகிடுச்சு. ஸோ ஐ எம் ரியலி அட்மையர் தட் ஹேபிட் வாட் ஹி ஹேஸ். எப்பவுமே தனக்குன்னு யோசிக்காமல் அடுத்தவங்களுக்குன்னு நிறைய யோசிப்பார். ஸோ அந்த விஷயம் ஐ எம் டோட்டலி இம்ப்ரெஸ்ட் அபவுட் ஹிம். அண்ட் எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், இது ரெண்டுமே அவருக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தாண்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இல்லையா? அவர் அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்குற இந்த இம்பார்ட்டன்ஸை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாரா? இல்லை, எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஐ வாட்ச் ஹிம் க்ளோஸ்லி, வாட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஹேப்பனிங், எவ்ரிதிங் ஐ எம் அவேர் ஆஃப் இட். ஸோ அதனால் ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் வாட் ஹி கேர்ஸ் ஃபார் த சொசைட்டி. சாரை வந்து ஆக்டராக நாங்கள் ரசிச்சுட்டே இருக்கோம். பட் த ரெஸ்பெக்ட் ஹீ கிவ்ஸ் உமன், அது வந்து இப்போது அனந்த் அம்பானி அண்ட் ராதிகாவோட கல்யாணத்தில் ஜோ மேமை வந்து கொண்டு வந்த அந்த விதம், எல்லா ஃபுல் இன்டர்நெட்டும் அவங்க தான் இருந்தாங்க சார். ஸோ நீங்கள் இவ்வளோ வருஷமாக அவங்க 2 பேருமே க்ளோஸாக பார்த்து வந்து யூ ட்ராவல்டு வித் தெம் இல்லையா? ஸோ எப்போதுமே ஓகே, ஒரு கப்பிள் தான் சூர்யா ஜோதிகா மாதிரி தான் இருக்கணும்னு எல்லாருமே நாங்கள் நினைப்போம். நீங்கள் அவங்கக்கிட்ட இது 2ம் இவங்க பண்ணுறாங்க, அதனால தான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்களா அவங்கக்கிட்ட? அப்படின்னா என்ன, நாங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் இல்லை, த கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஹீ கிவ்ஸ் டு அன்னி, த கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஹீ கிவ்ஸ் டு த ஃபேமிலி ஃபார் த கிட்ஸ். இப்போ ஷூட்டிங் முடிஞ்சால் நெக்ஸ்ட் மினிட் ஹீ வாண்ட்ஸ் டு பி பேக் வித் த கிட்ஸ். உடனே போயிடுவாங்க. அவங்களுக்கு 2 பேருக்கும் சொல்லி தருவார். ரியலி டேக்ஸ் கேர் ஆஃப் தம். இப்போ எல்லாம் வளர்ந்துட்டாங்க. நான் ஐம் சீயிங் தம் ஃப்ரம் கிட்ஸ். ஸோ ஷூட் முடிஞ்ச உடனே அவரோட இம்மிடியட் மைண்ட் செட் வந்து இட் வில் பி கோயிங் பேக் ஹோம், டேக்கிங் கேர் ஆஃப் த கிட்ஸ். அண்ட் ஹீ ரியலி ஷேர்ஸ் த
பேர்டன் ஆஃப் அண்ணி. அன்னிக்கு குழந்தைங்க மேலே எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக ஹீ வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்கள கிளாஸஸ் கூட்டிகிட்டு போகிறதாகட்டும், எப்பப்போ பிரேக் இருக்கோ, இப்போ அன்றைக்கி ஷூட்டிங் இருந்தால் ஹீ ரியலி டேக்ஸ் கேர் ஆஃப் தெம். அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். வேறு எந்த ஃபோக்கஸும் அவருக்கு இல்லை. வேறு ப்ரொடக்ஷன் அது இது டென்ஷன் எது இருந்தாலும் ஹீ டசன்ட் கேரி இட் ஹோம், which is a very rare quality and a very hard quality to maintain. Is it something that you've learned from him? இல்லை, என் ஒய்ஃப் கேட்டால் உதைப்பான். இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஃபாலோ. ஒர்க் ப்ரெஷரில் நம்ம டு டேக் டைம் ஃபார் த ஃபேமிலி இஸ் அ வெரி ஹார்ட் ப்ராசஸ். எங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிறது இஸ் அ ஃபேமிலி மேன் தான் கம்ப்ளீட்டாக, இல்லையா? பட் ஹீஸ் ஆல்சோ இமோஷ்னல் பர்சன், கரெக்டா? அந்த சைடில் எப்படி இருப்பார் சார்? அந்த பர்சனல் எண்டில் எப்படி இருப்பார் உங்கள் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட? ஹீ இஸ் வெரி சில் நவ். முதல்ல அண்ணாவுக்கு கோபம் வரும். இப்போ லாஸ்ட்டு ஒரு 6-7 இயர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும். ரொம்ப பொறுமையாக, நிதானமாக, ரொம்ப கேரிங்காக, எல்லாருக்கும் ரொம்ப இதாக க்யூட்டாக. ஸோ நீங்கள் கோவம் வரும்னு சொன்னீங்கள்ல அவருக்கு, அப்போது எந்தெந்த விஷயத்துக்கு டக்குன்னு கோவப்படுவாரா, இல்லை எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார்? கோவம் இந்த சென்ஸ் அன்ரீசனபுளாக இருக்காதுங்க. ஹீ கெட்ஸ் ஹை தோஸ் டேஸ். இப்போ பார்த்தா இஸ் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் பர்சன். கிரெடிட்ஸ் டு அண்ணின்னு நினைக்கிறேன். Nice. But as a family, when you see him as a family man, what is something that you've picked up from him? Okay, apart from just being an actor, எங்களுக்கு இந்த சென்ஸ் கார்த்திக்கு எனக்கெல்லாம் அண்ணானால நிறைய பிரச்சனை தான். என்ன பிரச்சனை சார்? கம்பேரிசனில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு ஃபேமிலியோட, எப்படி டேக் கேர் பண்ணுறாரு, அந்த கம்பேரிசனில் எக்ஸ்பெக்டேஷன் கோஸ் அப். ஸோ அதை மீட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் எங்களுக்கு. But he does it with ease. SS Music presents Porkanda Singham celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamuddin Biryani, refreshment partner Chennai Kulfi.